ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அப்படியே நம்மளுடைய கேங் எல்லாமே சேர்ந்து ஒண்டர்லாக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கும் போகணும்னு பிளான் பண்ணி கடைசியாக எப்படியோ நாங்கள் வேலை செய்கிறனால எப்போவாக தான் செய்கிறோம். அப்படி சேர்ந்து எங்கே பிளான் பண்ணோன்னா ஒண்டர்லாக்கு தான். அப்படியே நம்ம ஊர்லேருந்து டைரெக்டாக கொச்சிக்கு ட்ரெயின்லேயே போயிட்டோம். அங்கே இருந்துட்டு அப்போ ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஏறி கடைசியில் எப்படியோ அந்த ஒண்டர்லா வந்து சேர்ந்துட்டோம். கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து சேர்ந்துட்டோம், கேரளாவோடது. அப்படியே என்ட்ரன்ஸில் இறங்கினதுக்கப்புறம் அப்படியே நம்மளுடைய கேங் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளாடி அப்படியே நடந்து போயிட்டோம். இந்த வேன் தான், இந்த வேனில் அவங்களே இந்த இதுலேருந்து அவங்களே ஃப்ரீயாகவே அங்கே வரைக்கும் கொண்டு விட்ருவாங்க. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸு இருந்தாலும் அவங்க வேன்லேயே நல்லபடியாக கொண்டு விட்ருவாங்க. அப்படியே நம்ம அந்த வேனில் ஏறி போயிட்டோம். அது அப்பப்போ ட்ரிப் அடிச்சுட்டே இருக்குது. வர யாரெல்லாம் வர்றாங்களோ வர ஏற்றி கொண்டு விட்டே இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். அதனால் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எங்கே சுற்றி தான் நடந்துகிட்டு இருந்தோம். ஆனால் கேங் கூட போனால பிரச்சனை கிடையாது. டிக்கெட்டுமே 25% ஆஃபர் கொடுத்துருந்தான் ரிப்பப்ளிக் டே. நாங்கள் போனது அந்த ஜனவரி 26 அந்த வாரத்தில் தான். ஆனால் டேட்டு ஞாபகம் இல்லை. அந்த வாரத்தில் போனால ஒரு 25% ஆஃபர் இருந்தனால நாங்கள் அப்படியே தப்பிட்டோம். இதுதான் அதோடைய சரௌண்டிங். அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், எப்படா அந்த 1 ஹவர் ஆகும் அப்படின்றதுக்காக. இன்னும் ரொம்ப கூட்டத்துக்கு நடுவுலையும் டைம் பாஸ் பண்ணுறது தான், வெளியே டைம் பாஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா உள்ளே போய் நாங்கள் ரொம்பவே ஃபன் பண்ணிட்டுருந்தோம். அதெல்லாமே நாங்கள் போடுறோம். இதுதான் சுற்றி இருந்தோம். நல்லா ரெஸ்ட் எடுத்து எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருந்தோம். அப்படியே ஓப்பன் பண்ணோன்னே இதுதான் அதோடைய முதல் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே போனோன்னா அப்படி தான் இருக்கும். இதுக்கு ரைட் சைடு தான் அந்த லாக்கர் வாங்குறது எல்லாமே இருக்கும். அப்படியே அங்கேயும் போய் லாக்கர் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நம்மளுடைய ஆட்டத்தை தொடங்கிட வேண்டியதான். நாங்கள் பண்ணின பல ஃபன் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கோம். இது உள்ளாடி போனோன்னு அந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங் உள்ள இடங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போன ரைடை காட்டுறோம். நாங்கள் உருப்படியாக போன ஒரே ரைடு, அதாவது பெரிய ரைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் போன ஒரே ஒரு ரைடு இது மட்டும்தான். இதை தள்ளி நாங்கள் எந்த ரைடுமே கடைசி வரைக்கும் போகவே இல்லை. நான் அது ஏன் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். இந்த ரைடை நீங்கள் பாருங்கள். இதுதான் அடுத்ததாக நாங்கள் போன ஒரு ரைடு. இதெல்லாம் ஒரு ரைடான்னு கேட்கலாம், பட் நாங்கள் குரூப்பாக போனால இந்த மாதிரி இதில் தான் ஃபன் பண்ணிட்டுருந்தோம். நீங்கள் எங்கள் கூட வந்தவங்களே இந்த வயசானவங்க தான் நிறைய பேர் இருந்திருந்தாங்க. இந்த வயசான வெளிநாட்டில் உள்ள ஃபாரினர்ஸ் எல்லாம் வயசானவங்க தான் இந்த ரைடெல்லாம் போனாங்க. பட் நாங்கள் இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன ரைடில் தான் போய் ஃபன் பண்ணிட்டுருந்தோம். ரோலர் கோஸ்டர் எல்லாமே போயிருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ரொம்பவே கூட்டம். அந்த ரிப்பப்ளிக் அந்த எல்லாமே லீவுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அந்த ரோலர் கோஸ்ட்லேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 7-8 லைன் இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த விஐபி சீட் இருக்குது, அங்கே தான் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. கடைசியாக நாங்கள் சூஸ் பண்ண இடம் இதுதான், இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு நினைக்கிறது. சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய ஒரு இடம். நாங்கள் கடைசி வரைக்கும் இங்கே மட்டும்தான் இருந்து ஆட்டம் போட்டுட்ருந்தோம். அதுவும் நாங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஆட்டம் போட்டோன்னு காட்டுறோம். பாருங்க, ஃபுல்லுமே இந்த ஒரு இதில் சில்ட்ரன்ஸ் எங்கே விளையாடுவாங்களோ இதுக்குள்ளே இருந்து நாங்கள் மொத்த டைமுமே இது பண்ணி ஜாலி பண்ணிட்டு இருந்தோம். இதில் நாங்கள் முக்கி கூட ஃபோனை வேறு தண்ணிக்குள்ளாடி போட்டோம். அந்த அளவுக்கு. ஆனால் அது கவர் போட்டிருந்தோம், அதனால் எந்த டேமேஜும் கிடையாது. ஃபுல்லுமே தண்ணியில் தான் இருந்துச்சு ஃபோனு. அது நம்ம நண்பருடைய ஃபோனு தான், எதுவும் ஆகலை. OnePlus. ஃபுல்லுமே இங்கே தான் நாங்கள் ஃபன் பண்ண அந்த இடம். ஃபுல்லுமே இங்கே தான் கிடந்தோம். அப்பப்போ போயிட்டு வந்துடுவோம். இது நாங்கள் ஆடின டான்ஸு, அதுவும் நாங்கள் வீடியோட லாஸ்ட்டில் நாங்கள் ஆடின அப்போது ட்ரெண்டில் இருந்த அந்த ஒரு பாட்டை நாங்கள் போட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக பாருங்கள். கடைசியில் நாங்கள் ஆடினதை கிளியராக போட்டிருக்கோம், பாருங்கள். அடுத்ததான் நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் இந்த இது ஒண்டர்லா போனவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். இதுலேயே நாங்கள் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இங்கேயே கிடந்து இது பண்ணிட்டோம், டைம் வேஸ்ட். அது ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே ஃப்ரெண்டில் விட்டுகிட்டே இருந்தோம். வர எல்லாரையும் ஃப்ரெண்டில் விட்டு நாங்கள் மட்டுமே சேர்ந்து தனித்தனியாக போயிட்டு இருந்தோம். அப்படி அந்த ஏரியாவே டோட்டலாக இருந்து சுற்றிட்டு இருந்தோம் ஃபுல்லுமே. என்ன இங்கே ரிவர்ஸ் போக முடியாது, அந்த ஒரு இது தான் இதுவாக இருந்துச்சு. இல்லாட்டி அங்கேயுமே ரிவர்ஸ் போயிட்டு வந்துட்டுருப்போம். எல்லா இடமும் கூட்டம் தான். ரொம்பவே போனது பீக் டைம் ஆனால கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தனால
போகிற இடம் எல்லாமே ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனாலேயே நாங்கள் நிறைய ரைடு போகலை. நிறைய ரைடு போகாமல் இந்த சின்ன பிள்ளைங்கள் விளையாடுறதும் இந்த மாதிரி சுற்றுறதுமாக தான் இருந்தோம். எல்லா இடமுமே ரொம்ப கூட்டம். அதுக்கப்புறம் அந்த ரெயின் டான்ஸ் இது முடிச்சுட்டு இந்த ரெயின் டான்ஸ் நாங்கள் டைமிங் விடவே இல்லை. அது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து ஆடிட்டே இருந்தோம். ஏன்னா வேறு எங்கேயுமே கூட்டமாக இருக்கிறதுனால ஃபுல்லும் இந்த மாதிரி இடத்துலையும் எங்களை ஃபன் பண்ணிருந்தோம். அதையும் நான் போடுறேன், பாருங்கள் எந்த மாதிரி அங்கே பண்ணியிருக்கோன்றதை. அடுத்ததாக இதுதான் ஸ்கூல் பிள்ளைங்களை கூட போய் ஜாலியாக பார்த்துருந்தோம். அதுங்க பாவம் அங்கே டீச்சர் சொல்கிற மாதிரி இங்கேயும் அந்த சீட் லாக்குங்கெல்லாம் நம்மளும் இருந்துட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுன்னா அதுங்களும் அதை கேட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணி அவங்கள கூட ஃபன் பண்ணுறது. எல்லாமே குழந்தைகள் இருந்து அதுங்களுக்கு கூட தான் இருந்தோம். இதுவுமே ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்படி அந்த 3D கிளாஸ் 5Dன்னு நினைக்கிறேன், இது 5D கிளாஸில் பார்த்தது அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா நாங்கள் போன ஒரு ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தவளை ரைடு தான். இதுவே கிட்டத்தட்ட நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டைம் போயிருப்போம் இந்த ரைடுக்கு. ஆனால் இங்கே கூட்டமே இல்லை, கூட்டமும் இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. நல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் தான் ரொம்பவே ஜாலி. ஃபுல்லுமே இருந்து தவளை சாட்டம் மாதிரி இருந்து துள்ளி துள்ளி 2 வாட்டி போயிருப்போம். அடுத்ததாக திரும்ப இன்னொரு சுற்றுற கேம், அதுவும் சின்னது தான். அதுக்கு எல்லாமே ஆள் கூட்டம் இல்லாததும் இந்த மாதிரி ஃபன் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அந்த இதுவுமே காட்டுறோம். அதானே இதில் எல்லாமே நானும் போனேன். ஆனால் இன்னொரு இது வந்து அது சுற்றுறது, அது சின்ன விளையாட்டு தான் இருந்தாலும் பெரிய விளையாட்டில் கூட போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சில ரொம்பவே தலை கறக்கி விட்றோம். அதனால் ஒரு காரணத்துக்காக நான் போகலை. அடுத்ததாக அப்படியே இதை முடிச்சுட்டு அந்த கடைசியில் ஒரு வாட்டர் ஸ்லைட் இருந்து நாங்கள் போகும்போது நல்ல வெளியே அங்கேயும் கூட்டம் இல்லை. ஏதோ ஒரு இதில் அது லாஸ்ட் டைம் தான் போனோம். அதனால் அப்படியே அந்த வாட்டர் ரைடுமே போயிட்டோம். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 2 பேர் அது காட்டுறோம். இதுதான் நம்ம நார்மலாக வீடியோல எல்லாம் பார்த்துருப்போம். சூப்பராக இருந்தது. அப்படியே நேராக மேலே போகும்போது அப்படியே கமந்து கீழே விழுற மாதிரியே இருக்கும். ஆனால் அது அப்படியெல்லாம் விழாது. அது நம்ம அந்த ஃபீல் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே அதை முடிச்சிட்டோம். அதை முடிச்சுட்டு அடுத்ததாக திரும்பவுமே இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பண்ணது அதில் இந்த ஒரு ரைடு. இதில் கூட்டம் கிடையாது, இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரிப்பட்ட ரொம்ப பெரிய ஒரு இந்த இதில் சிங்கிள் இதில் அப்படியே போகும். நாங்கள் இந்த மாதிரி விளையாட்டுகள் பார்க்குறதோடைய விட்டுட்டோம். கார் டேஷிங்கும் நாங்கள் தனியாக போயிருந்தோம். எல்லாரையுமே விட்டுட்டோம். எங்கள் கூட வந்து ஃப்ரெண்டில் வர எல்லாரையும் விட்டு நாங்கள் எங்கள் கேங் மட்டுமே போயிருந்தோம். அதனால யாருமே வீடியோ எடுக்கலை. இது வேறு தான் அந்த இது. நாங்கள் மட்டுமே தனியாக போய் அந்த கார் டேஷிங் விளையாடணும். இந்த மாதிரிலாம் எப்போவுமே ஆஃபர் தான், யார் வேணாலும் போய்க்கலாம். அங்கே கூட்டமும் கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகள் பார்ப்பதோடு மட்டும் சரி அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொள்கையில் போனனால இந்த கேம் எல்லாம் அப்படியே இருக்கட்டுன்றதுக்காக அப்படியே வீடியோ மட்டும்தான் எடுத்தோம். நாங்கள் இந்த கேம் எதுவுமே போகலை. இதுவும் அதே கேட்டகரி தான், பார்ப்பதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் உள்ள சில கண்டிஷன்ஸில் உள்ள கேம்ஸ் இதுவும் ஒன்று. தலைக்கீழாக கொண்டு நிப்பாட்டி விட்ருவானுங்க. அதனால் தேவையில்லை, நாங்கள் எதுவும் போகிறதில்ல. அவங்கள பார்த்து சும்மா சிரிச்சிட்டு தான் இருந்தோம். இதுதான் நாங்கள் ஆடின டான்ஸ். கேளுங்க. வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை,
எல்லாம் பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணாருங்க. இது வந்து சின்ன வயசுல எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஆடின ஸ்டெப்பு. அதை நாங்கள் சும்மா ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த சில்ட்ரன்ஸ் இதில் கிடந்து தான் நாங்கள் ஆடிட்டு கிடந்தோம். அதில் பார்த்து சிரிக்கிறதோட அப்படியே நிப்பாட்டிக்குவாங்க. சும்மா நாங்கள் பண்ண ஃபன்னு தான். அதை அப்படியே முடிச்சிட்டோம். அப்படியே முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே கிளம்பிட்டோம். இருட்டு ஆயிடுச்சு. இன்னும் வெளியே போகிற டைம் இருட்டு அந்த மாதிரி ரொம்பவே இருட்டினதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் எங்களுக்கு ரொம்பவே மிட் நைட் இருந்தனால லேட்டாகவே கிளம்பலான்றதுக்காக அப்படியே தான் நாங்கள் கடைசி முடிச்சு வெளியே வரும்போது ஒன்றரெல்லாம் ஒரு இது முடிச்சுட்டு அப்படியே அவங்களே கேரளா கவர்மெண்ட்லேருந்தே பஸ் விட்டுருந்தாங்க. வெளியவே இருக்கும். ஒன்றரைலாலேயே பிக்கப் பண்ணிடுவாங்க. பிக்கப் பண்ணி மெயின் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்படியே முடிச்சுட்டு ஒன்றரைலாக்கி கடைசியாக ஒரு பாய் சொல்லி கிளம்பிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.